ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் கூட எல்லோரும் ஈஸ்டர் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நன்னாளை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த வேளையில் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அதை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நல்ல ஒரு விஷயந்தான். சபைகளில் நம்ம ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதை குறித்து நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்பது என்ன அடையாளம்? வாட் இஸ் த ப்ரூஃப்? இப்போ நான் ஒரு விசுவாசி கண்ணோட்டத்தில் இல்லை, ஒரு அவிசுவாசி என்கிற கண்ணோட்டத்தை நான் கேட்குறேன். என்ன இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார்னு கிறிஸ்தவங்க சொல்கிறீங்க? என்ன ப்ரூஃப், என்ன அடையாளம்? நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து காலியான கல்லறை, தி எம்டி டோம், அதுதான் ப்ரூஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எம்டி டோம் வந்து காலியான கல்லறை வந்து ப்ரூஃப்னா நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு அவிசுவாசி, கர்த்தரை அறியாதவன் வந்து அதை ப்ரூஃபாக எடுத்துக்க மாட்டான். ஏன்னு சொன்னால் கல்லறை வந்து ஆண்டோடைய சடலத்தை கூட என்ன பண்ணலாம், சீஷர்களை திருடி கொண்டு போய் அந்த கல்லை புரட்டி போட்டு அவங்களே என்ன பண்ணிடலாம், காலியான கல்லறை, இயேசு உயிர் தெரிந்தான்னு சொல்லலாமே. அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது அவிசுவாசிகள் வந்து அதை வந்து ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நாம் கிறிஸ்தவன் என்ன பண்ணுறோம், அதே தான் ப்ரூஃபாக காமிச்சிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார், கல்லறையை பாருங்கள், கல்லறையை பாருங்கள், அவர் காலியான கல்லறை இருக்குது. அதுதான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமும் இல்லை. ரீசெண்டாக ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கிறிஸ்துவை பிரசங்கித்தது போதும், அவரை காண்பீங்கள் என்று சொன்னார். இட் இஸ் இனஃப் ஆஃப் யுவர் ப்ரீச்சிங் அபவுட் கிரைஸ்ட், ஷோ கிரைஸ்ட். அவர் சொன்னது உண்மைதான். அதுக்கு நிறைய பேர் நாம நெகட்டிவாலாம் பேசினாங்க. என்ன அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம், வருஷம் பிரசங்கிக்கிறோம், டெய்லியும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கணும். சபையில் பண்ணுறோம், தெருவில் என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். ஆனால் கிறிஸ்துவை நம்ம காண்பிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறாருங்கிறது ப்ரூஃப் வந்து வெறும் காலியான கல்லறை மாத்திரம் அல்ல, நீங்களும் நானும் தான் அந்த ப்ரூஃப். ஹல்லேலூயா. நாம தான் லிவிங் ப்ரூஃப் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அலைவ். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா அவர் உயிரோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வச்சு சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும். நீங்களும் நானும் தான் ப்ரூஃப். காலியான கல்லறை ஓகே, ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். பட் த ரியல் ப்ரூஃப் இஸ் யூ அண்ட் மீ. நாம தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்பதுக்கு ப்ரூஃப் நீங்களும் நானும் தான். ஆனால் என்னால் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடிகிறதா? நான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். என் இருதயம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு இருக்கணும். நான் ஜெபிக்கிறவனாக, வேத வாசிக்கிறவனாக இருக்கிற அது மட்டும் போதாது. வெறும் பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, அதுவும் கூட நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ண போதாது. நம்ம ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம், வேத வாசிப்பில் மாற்றம், நம்முடைய இருதயம் தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். மற்றவர்களோடு கூட நம்முடைய உறவில் ஒரு மாற்றம் வர வேண்டும். எல்லாவற்றும் மேலாக நீதியாய் பரிசுத்தமாய் நம்ம வாழ வேண்டும். உபவாசம் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். உபவாசம் பண்ண தான் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படும். இன்றைக்கி மாம்சம் அது மேலோங்கி இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த முடியாது. என்னைக்கு என் மாம்சத்தை நான் அது என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருகிறனும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுதுமாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசம் பண்ணினால், அந்த ஆவி, கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னோட உள்ளான மனிதன் வெளிப்பட வேண்டும். என்னோட மாம்சம் வெளிப்படுற வரைக்கும் நான் கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்க முடியாது. என்னைக்கு என்னுடைய உள்ளான மனிதன் வெளிப்படுகிறானோ, என்னுடைய ஆவியிலே நான் வாழ ஆரம்பிக்கிறேனோ, என்னைக்கு நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய் நான் மாறுகிறேனோ, அன்னைக்கு தான் என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க முடியும். அப்போது நீங்களும் நானும் தான் அந்த ப்ரூஃப். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் யார்? நீங்களும் நானும் தான். அப்போது கிறிஸ்துவை குறித்து நான் பிரசங்கம் பண்ண வேண்டாம்னு சொல்ல, ஆனால் நாம் உண்மையான கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்தாலே போதும். பிரசங்கம் என்பது 2வது தான்.
பிரசங்கத்தை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம வந்து யாருமே சுவிசேஷத்தை கேட்கலன்னு சொல்ல, எல்லா இடத்தும் சுவிசேஷம் பரவி இருக்குது. எல்லாருக்கும் இயேசு குறித்து நம்ம அறிவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது மாத்திரம் அது மாத்திரத்தோடு அதோடு நின்று விடாமல் அவரை நாம் பிரதிபலிக்கணும். We have to show Jesus. People have heard about Jesus, but they want to see Jesus in you and me. உன் வாயிலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்டுட்டாங்க நிறையா. இப்போ உன்னுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. உன்னுடைய லைஃப்பில் நீ அதை பிரதிபலிக்கிறியா? நீ லைஃப்பில் வந்து இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இருந்தால் நீ சுவிசேஷம் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவாங்க, கர்த்தருக்குள்ளே ஓடி வருவாங்க. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு காரியம் அதுதான். யூ ஹவ் ப்ரீச்ட் எ லாட் அபவுட் ஜீசஸ், பட் நவ் யூ ஹாவ் டு replicate Jesus. You have to show Jesus to people. கிறிஸ்துவை உனக்குள்ள ஜனங்கள் காண வேண்டும், மற்றவர்கள் காண வேண்டும், முதல்ல உன் குடும்பத்தினர் காண வேண்டும், உறவுகள் காண வேண்டும். உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன் வாழ்க்கையில் இயேசுவை பார்க்கணும். உன் தெருவில் இருக்கிற உன் வாழ்க்கையில் இயேசுவை பார்க்கணும். மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் இயேசுவை பார்க்குறாங்களா பார்க்கணும். அதுதான் வந்து the resurrection life, the resurrection power. So the proof of Jesus Christ is you and me. Show Jesus to other people. Thank you, friends, for watching this video. God bless you. Once again, I wish you a happy Easter. God bless you all.